வெல்கம் டு வாங்க ருசிக்கலாம் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு ஸ்வீட் ரெசிபி பாம்பே அல்வா. அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இது ஈஸியான ஸ்வீட் ரெசிபி. அதை வீட்லேயே ஒரு குயிக்காக ஒரு 10 மினிட்ஸ்லேயே நான் சுலபமாக எப்படி செய்யலான்னு இப்போ சொல்ல போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த பாம்பே அல்வாவுக்கு நான் 1 கப்பு கார்ன் மாவு எடுத்திருக்கேன். கார்ன் மாவு வந்து 1 கப்பு. இது பார்த்திங்கன்னா 250 ml வருது. இது வந்து 1 கப்பு எடுத்திருக்கேன். எந்த கப்பு வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்துருக்கோமோ அதே மெஷர்மெண்ட்டில் 2 கப்பு சுகர் எடுத்துக்கணும். இதுதான் வந்து கரெக்டான மெஷர்மெண்ட். 1 கப் கார்ன் மாவுக்கு நான் இப்போ 2 கப்பு சுகர் எடுத்திருக்கேன். எந்த மெஷரிங் கப் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களோ அதே கப்பே எல்லா மெஷர்மெண்ட்டுக்கும் யூஸ் பண்ணணும். இதுக்கு முந்திரி பருப்பு ஒரு 20 போல் பொடியை கட் பண்ணி எடுத்திருக்கேன். இது வந்து பாதாம் பிஸ்தாவும் மேலே தூரத்துக்கு இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு தேவைன்னா எடுத்துக்கலாம். அப்புறம் 1 டீஸ்பூன் ஏலக்காய் பவுடர், அதுக்கப்புறம் 4 டேபிள் ஸ்பூன் நெய். இந்த இன்க்ரீடியன்ட்ஸ் தான் பாம்பே அல்வாவுக்கு தேவை. அதுக்கப்புறம் தண்ணி வந்து தேவையான அளவுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். வாங்க இப்போ எப்படி டிஷ் செய்யலான்னு நம்ம பார்க்கலாம். இப்போ ஒரு பேன் எடுத்துக்கோங்க அல்வாக்கு. ஃபஸ்ட்டு அதை ஹீட் பண்ணிவிட்டு இப்போ இதில் வந்து நான் 2 கப்பு சுகர் போட போகிறேன். ஃபஸ்ட்டு சர்க்கரையை சேர்த்துப்போம். இப்போ 2 கப்பு சுகருக்கு 2 கப்பு தண்ணி ஊற்றணும். இது வந்து தண்ணி பாகுப்பதெல்லாம் வர வேண்டாம். நல்லா வந்து சுகர் டிசால்வ் ஆகிற வரைக்கும் கொதிச்சா போகிறோம். இப்போ நம்ம கார்ன்ஃப்ளவர் மாவை ஒரு பவுலில் கொட்டிப்போம். இது 1 கப்பு மாவோட 2 கப்பு தண்ணி சேர்த்து நம்ம இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதே மெஷரிங் பவுலில் தான் நான் தண்ணி சேர்க்குறேன். சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா கலந்துக்கோங்க. இது கட்டி முட்டி இல்லாமல் நல்லா கலந்துக்கோங்க. ஒரு லம்பும் இருக்கக்கூடாது. ஒரு அரை மூடி லெமன் எடுத்து சாறு எடுத்திருக்கேன். இது வந்து கொஞ்சம் ஸ்வீட்டுக்கு கொஞ்சம் புளிப்பு கொடுத்தா நல்லாயிருக்கும். இந்த பாம்பே அல்வா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் நான் இதை எடுத்துகிட்ருக்கேன். பாருங்கள், கார்ன் மாவு வந்து இப்படி இருக்கணும். எந்த கட்டி இல்லாமல் நல்லா கலந்து விட்டுக்கணும். ஒரு லம்ஸும் இருக்கக்கூடாது. இதுதான் கரெக்டாக. அல்வா செட் பண்ண ஒரு ட்ரே எடுத்துப்போம். அதில் கீ தடவிப்போம். நல்லா எல்லா கார்னர்ஸும் வர மாதிரி கீ தடவி ரெடி பண்ணிக்கோங்க. அப்போ தான் அல்வா ரெடி ஆனவுடனே இதில் ஊற்றி நம்ம செட் பண்ண முடியும். பாருங்கள், சுகர் இந்த மாதிரி நல்லா டிசால்வ் ஆகி நல்லா பபிள்ஸ் வந்துடுச்சு. இப்போ நம்ம கரைச்சி வச்ச கார்ன் மாவை சேர்த்துக்கலாம். இந்த கார்ன் மாவை இதில் நல்லா கொட்டிட்டு இப்போ கைவிடாமல் கலருங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு கலருங்க. பாருங்கள், நான் கலந்து விட்டுட்டே வந்தேன். ஒரு 5 மினிட்ஸ்லேயே எனக்கு இந்த அல்வா பதம் மாதிரி இந்த கூழ் மாதிரி வந்துடுச்சு, இந்த டிரான்ஸ்பரண்ட்டாக. ஆனால் நம்ம அப்படியே விட்டுறக்கூடாது. நீங்கள் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கலந்துகிட்டே இருங்க. அதுக்கப்புறமா நம்ம கொஞ்ச நேரம் பொறுத்து ஒரு பொருளாக இதில் ஆட் பண்ணுவோம். இப்போ நான் ஃபஸ்ட்டு லெமன் ஜூஸ் சேர்த்துக்கிறேங்க. முதல்ல லெமன் ஜூஸ் சேர்த்துட்டு ஒரு 1 மினிட் கலருங்க. 1 டீஸ்பூன் ஏலக்காய் தூள் அதை சேர்த்துக்கிறேன். நல்லா கைவிடாமல் கலருங்க. இப்போ ஒரு 1/4 டீஸ்பூன் போல் ரெட் ஃபுட் கலர் சேர்க்குறேன். அது தண்ணியில் கரைச்சி வச்சுருக்கேன், அதை சேர்க்குறேன். நீங்கள் ஃபுட் கலர் வேணான்னா, ஆர்டிஃபிஷியலாக வேணான்னா கேரட் ஜூஸ் அந்த மாதிரி கூட சேர்க்கலாம். ஆனால் நம்ம ஸ்வீட் செய்யும்போது அது கலர்ஃபுல்லாக இருந்தால் தான் நம்ம பசங்களாம் சாப்பிடுவாங்க. ப்ளஸ் பாம்பே அல்வான்னு சொல்கிறோம், அந்த கலர் வரணுன்றதுக்காக தான் நான் வந்து ஃபுட் கலர் சேர்த்துருக்கேன். இதே சேர்த்துட்டு நல்லா கலருங்க. இப்போ பார்த்தாலே நம்ம அல்வா ரெடி ஆகிட்ட மாதிரி தெரியும், ஆனால் ஆக்சுவலாக ரெடியாக ஆகாது. நீங்கள் ஒரு 10 மினிட்ஸ் போல் இதை நீங்கள் கலரிட்டே இருக்கணும். அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாம் நம்ம. அப்போ தான் நீங்கள் பிளேட்டிங் பண்ணும்போது அது நல்லா கட்டியாக அழகாக வரும். ஸோ விடாமல் கலருங்க. இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக நெய் சேர்க்கலாம். ஃபஸ்ட்டு 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு கலர்றேன். பேன்லேருந்து ஒட்டாமல் வருது, ஆனாலும் கொஞ்சம் கட்டி ஆகிட்ட மாதிரி தான் இருக்குது. இருந்தாலும் நம்ம ஒரு 10 மினிட்ஸ் கலரிடுவோம். அடுத்த ஸ்பூன் நெய்யும் விடுறேன். இதுக்கு நெய் ரொம்ப தேவைப்படாது. நீங்கள் பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. கேஷ்யூஸை போட்டுக்கிறேன். பாருங்க, நம்ம முந்திரியெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். அப்படியே பாம்பே அல்வா செம்ம டிரான்ஸ்பரண்ட்டாக சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். அப்படியே பேன்லேயே ஒட்டாமல் வருது பாருங்கள். இதுதான் நல்ல கன்சிஸ்டன்சி. இப்போ வந்து இது ரெடி ஆகிடுச்சு பாம்பே அல்வா.
இப்போ கொஞ்சமாக ஃபைனலாக கொஞ்சமாக நெய் விட்டுக்கிறேன். இது வந்து வாசனைக்கு தான், நல்ல ஃப்ளேவரும் கொடுக்கும், நல்லா கம்மன்னு இருக்கும். சாப்பிடும்போது அப்படியே அந்த ஃபீல் கிடைக்கும். ஸோ அதனால் நீங்களும் இந்த மாதிரியே ட்ரை பண்ணுங்கள். ஸோ அல்வா ரெடி ஆகிடுச்சு. கொஞ்சம் நேரம் நான் ஸ்டவ் ஸ்விட்ச் ஆஃப் பண்ண போகிறேன். பாருங்கள் நம்ம அல்வா எப்படி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு, பாம்பே அல்வா. நான் இப்போ ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிட்டு இதை பிளேட்டிங் பண்ண போகிறேன். ஹீட் பண்ண ட்ரேயில் கொஞ்சம் இந்த நட்ஸை போட்டுக்கலாம். இந்த நட்ஸு ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணான்னா இந்த நட்ஸை விட்டுக்கலாம் நீங்கள். இப்போ நம்ம அல்வாவை இதில் போட்டுக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு செட் பண்ணிக்கலாம். பாருங்கள் இந்த மாதிரி நல்லா ட்ரேயில் வந்து செட் பண்ணி விட்டுட்டு இப்போ இது மேலேயும் நான் வந்து கொஞ்சம் ட்ரை ஃப்ரூட்ஸ் தூவி விட்றேன். இது வந்து ட்ரை ஃப்ரூட் பாம்பே ஹல்வா மாதிரி இருக்குது, சூப்பராக வந்திருக்கு. இது வந்து நல்லா ரெஸ்ட் பண்ண விடுங்க, அப்புறமா தான் பீசஸ் போடணும். அதனால் இப்போ அப்படியே நான் ரெஸ்ட் பண்ண விட்டுறேன். பாருங்கள் இது ஒரு 1/2 அன் ஹவருக்கு மேலே நான் விட்டுட்டேன். இப்போ நல்லா ரெஸ்ட் ஆகிடுச்சு. இது வந்து அப்படியே நம்ம திருப்பி போட்டுப்போம். வாவ், பாருங்கள் நம்ம அல்வா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதை அழகாக பீஸ் போட்டுக்கலாம். சூப்பராக நம்ம அல்வா செட் ஆகிடுச்சு. இப்போ பாம்பே அல்வா பாருங்கள் பிளேட்டிங் பண்ணிட்டேன். செம்மையாக வந்திருக்கு. இங்கே பாருங்கள், வாவ், இப்படி புட்டாலே அந்த ஜெல்லி டெக்ஸ்சரோடு சூப்பராக இருக்குது. நீங்களும் இந்த டிஷ்ஷை மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு கிடைக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.